உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் வார்த்தையும் என் வாழ்க்கையும் என்ற ஆடியோ கிளிப்பின் வழியாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு என்ன பேச விரும்புகிறார்கள் என்றால், அவருடைய நாமத்தில் வல்லமையுள்ள நாமத்தை குறித்து பேசும்படியாக கூறினார். என்ன அவருடைய நாமம் என்றால், அவர் எல் ஷடாய் என்னும் நாமம் உள்ளவர். எல் ஷடாய் ஈப்ரூ வேர்டில் தான் எல் ஷடாய்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் அது என்ன, அவருடைய நாமத்தை என்ன கூறுவாங்களாம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாமே செய்ய முடியும். அதனால தான் அவருக்கு என்ன பெயர்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பெயர். இன்றைக்கும் வேதத்திலிருந்து 3 சம்பவங்களை இவங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த சம்பவத்தில் தேவனே மனிதர்களிடத்தில் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று கூறினார். முதலாவது சம்பவம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருக்கிறது. ஆதியாகமம் 17:1 ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்ன கூறுகிறார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று கூறினார். எந்த வயதில் ஆபிரகாம் இடத்தில் கர்த்தர் கூறினார் என்றால், 99 வயதில் ஆபிரகாம் இருக்கும் பொழுது கர்த்தர் கூறினார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இன்னும் பிள்ளை பிறக்கவே இல்லை. ஆண்டவர் என்ன ஆபிரகாமுக்கு கூறினார்னா, வானத்து நட்சத்திரங்கள் போல உங்க சந்ததி பெருகோன்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். இன்னும் 99 வயதான பிறகு கூட ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கல. ஆபிரகாமுக்குள்ள அநேக கேள்விகள் இருக்கலாம். இதன் பிறகு எனக்கு குழந்தை பிறக்குமா என்ற ஒரு கேள்வியோடு இருந்த சமயத்துல 99 வயசான சமயத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்ன கூறினார்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ யோசிக்கிற உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு யோசிக்கிற, ஆனா என்னால செய்ய முடியும், எனக்குள்ள எல்லா வல்லமையும் இருக்கு, உனக்கு குழந்தைய கொடுக்க எனக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். இந்த ஆடியோ கிளிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம ஒருவேளை இந்த காரியம் இனிமே நடக்காது என்ற ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம் கூட நினைச்சிருப்பார், இதன் பிறகு ஒன்றும் நடக்காது, எனக்கு பிள்ளை பிறக்காதுன்னு ஒரு அவிசுவாசம் அவருக்குள்ள காணப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த சமயத்துல தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக என்ன சொல்கிறாருன்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒருவேளை இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இது மேல முடியாது இந்த காரியம் நீங்க யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், அந்த காரியத்தை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இது முதலாவது ஒரு சம்பவம். இரண்டாவது ஒரு சம்பவம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 35:11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். இந்த வசனம், இந்த காரியம் யாருக்கு குறிப்பிடப்பட்டு கர்த்தர் சொல்கிறார் என்றால், யாக்கோப்பு. 9ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, அதே அதிகாரம் 9ஆம் வசனம் 35:9. யாக்கோப்பு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார். இப்பொழுது உன் பெயர் யாக்கோப்பு, இனி உன் பெயர் யாக்கோப்பு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இங்கு ஆண்டவர் யாக்கோப்புக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார்
வெளிப்படுத்துகிறார்னால் தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுத்துகிறார். ஏன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று யாக்கோபிடத்தில் ஆண்டவர் கூறுகிறார் என்றால், அதற்கு முன்பாக இருக்கிற அதிகாரத்தில் 34ஆம் அதிகாரத்தில் என்னன்னா, ரூபனும் சிமியோனும் சீகேம் பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் எல்லா ஆண் மக்களையும் அழித்து போடுகிறார்கள் பட்டய கருக்கினால். அவர்கள் அழித்த பிறகு யாக்கோப்பு அவர்களுக்கு பயந்து வேறு இடத்திற்கு செல்கிறான். வேறு இடத்திற்கு சென்ற பிறகு அவனுக்குள்ளாய் அநேக பயங்கள் காணப்பட்டது. என்ன பயங்கள் காணப்பட்டதுன்னா, ஒருவேளை இந்த சீகேமின் ஜனங்கள் திரும்பவும் நமக்கு பின்பாக வந்து என்னுடைய குடும்பத்தை அழித்து விடுவார்களோ என்கிற ஒரு பயம் யாக்கோப்புக்குள்ளாய் காணப்பட்டது. அந்த பயந்த சமயத்தில் தான் கர்த்தர் கூறுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். உன் குடும்பத்தை பாதுகாக்க முடியுமா? உன் குடும்பத்தை அழிச்சிடுவாங்களான்ற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டமும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். உயிருக்கு பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உன் குடும்பம் காக்கப்படுமா என்று ஒரு கேள்விக்குறியோடு இருந்த சமயத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் உன்னை பாதுகாப்பேன், உன் குடும்பத்தை பாதுகாப்பேன், உன் குடும்பம் தலைக்கும் என்று சொல்லி யாக்கோபிடத்தில் கர்த்தர் கூறினார். முதலாவது ஒரு சம்பவத்தில் பார்த்தோம், ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்க முடியாது என்ற சூழ்நிலையில் கர்த்தர் தரிசனமானார். இரண்டாவது ஒரு சூழ்நிலையில் என்ன பார்க்கணும்னா, யாக்கோப்புக்குள்ளாய் பயம் இருந்தது. என்ன பயம் காணப்பட்டது என்றால், குடும்பம் தலைக்குமா, ஒருவேளை இந்த ஜனங்கள் வந்து என் குடும்பத்தை அழித்து விடுவார்களா என்ற பயம் இருந்த பொழுது ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று யாக்கோப்புக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஸோ முதலாவது காரியம் என்னன்னா, முடியாது என்று நீங்கள் முடக்கி போட்ட காரியங்களை பார்த்து ஆண்டவர் என்ன கூறுகிறார் என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று கூறுகிறார். இரண்டாவது ஒரு காரியம் என்ன பார்க்கிறோன்னா, பயத்தின் வழியாய் சென்று கொண்டிருக்கிறீர்களா? என் குடும்பம் தலைக்குமா, என் குடும்பம் பாதுகாக்கப்படுமா என்ற பயத்தோடு காணப்பட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்கிறார். மூன்றாவது ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அது யாத்திராகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் 2ஆம் வசனத்தையும் முதலாம் வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 6:1-3. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இங்கு ஆண்டவர் 2 நாமங்களை கொண்டு மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். ஒன்று சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்படுத்தினார். இரண்டாவது ஒரு நாமம் யெகோவா என்கிற நாமத்தினால மோசேக்கு வெளிப்படுத்தினார். இங்க மோசேக்கு பயம் இருக்கிறது. ஏன்னா மோசேக்கு ஒரு பெரிதான காரியம் கொடுக்கப்படுகிறது. என்ன காரியம் கொடுக்கப்படுகிறதுனால், எகிப்தில் இருக்கிற 6 லட்சம் இஸ்ரவேல் புருஷர்களை அங்கிருந்து கொண்டு வந்து கானானுக்கு அழைத்து கொண்டு செல்லும்படியாக ஒரு பெரிதான வேலை கொடுக்கப்படுகிறது. இந்த வேலையை செய்ய மோசேனால் முடியுமா முடியாதா என்ற ஒரு கேள்விக்குறியோடு மோசே காணப்பட்டார். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன அவரை பார்த்து கூறுகிறார் என்றால், நான் பலத்த கையை கொண்டு இந்த காரியத்தை செய்வேன். அப்பொழுது பார்வோன் ராஜா இந்த தேசத்திலிருந்து உங்களை துரத்தி விடுவான். நான் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறேன், நான் யெகோவாவா இருக்கிறேன், ஆனால் இந்த காரியத்தை செய்து முடிப்பேன்னு சொல்லி மோசேக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஸோ மூன்றாவது ஒரு காரியம், ஒரு பெரிய டாஸ்க்கு செய்கிறதுக்கு மோசேக்கு அநேக கேள்விக்குறிகள் இருந்தது. இது முடியுமா முடியாதான்னு சொல்லி. ஸோ இந்த ஆடியோ கிளிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம கூட ஒரு பெரிய டாஸ்க் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்களா, அது முடியுமா, இதை நான் செய்ய முடியுமா, என்னால் நான் அந்த கூடிய ஞானம் கிடைக்குமா, அறிவு இருக்குமா, நான் எப்படி செய்ய போகிறேன் இந்த காரியத்தை செய்து திகைத்து கொண்டிருக்கிறீங்களா? அன்று மோசேக்கு தரிசனமாகி ஆண்டவர் என்ன சொன்னார்? நான்
நான் செய்வேன் இந்த காரியத்தை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஸோ அதனால் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெரிதான டாஸ்க்கை செய்ய, பெரிதான காரியத்தை செய்ய நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக உன்னிடத்தில் நான் தரிசனமாகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ 3 சமயத்தில் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவர் தன்னை வெளிப்படுத்தினார். முதலாவது தருணத்தில் முடியாது என்ற ஆபிரகாம் முற்றுப்புள்ளி வைத்த காரியத்தில் கர்த்தர் அவனுக்கு முன்பாக நின்று நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று கூறினார். இரண்டாவது சமயத்தில் யாக்கோப்பு பயந்து போய் தன் குடும்பம் காக்கப்படுமா என்ற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அவனுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தரிசனமானார். மூன்றாவது ஒரு சூழ்நிலை, மோசேக்கு ஒரு பெரிதான காரியம் கொடுக்கப்பட்டது. அந்த பெரிதான காரியம் செய்து முடிக்க முடியுமா என்ற சூழ்நிலை இருந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று கூறினார். இந்த ஆடியோ கிளிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் முடியாது, இந்த காரியம் முடியாது, நான் பயந்து போயிருக்கிறேன் என்று சொல்கிறீங்களா? மூன்றாவது, இந்த பெரிய டாஸ்க்கை நான் எப்படி செய்ய போகிறேன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த காரியத்தை எனக்கு செய்ய வல்லமை உண்டு, அது என்னிடத்தில் நீ கொடுத்து விடு, என்னிடத்தில் நீ முன்பாக உத்தமனா நடந்து கொள், எனக்கு நீ பயப்படு என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காமை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எல் ஷடாய் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏசப்பா. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. ஆண்டவரே, இந்த தருணத்தில் கூட யாரெல்லாம் ஏசப்பா இந்த காரியம் முற்றிற்று அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை துவங்க உம்மிடத்தில் வல்லமை உண்டு ஏசப்பா. ஆண்டவரே, அந்த காரியங்கள் எல்லாம் தொடங்கப்பட கர்த்தர் கிருபை தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சமயத்தில் கூட இந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற நான் ஒரு பயத்தோடு ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி தன் குடும்பத்தை குறித்த கவலையினாலும் பயத்தினாலும் நிரப்பப்பட்டிருந்தார்களா ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் நீர் சர்வ வல்லமையுள்ளவராயிருந்து அவருக்கு பயத்தெல்லாம் நீக்கி அவர்கள் குடும்பத்தை தழைக்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பாவும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை இந்த ஆடியோ கிளிப்பை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க இவ்வளோ பெரிய டாஸ்க் எனக்கு கொடுத்துட்டாங்க, இதை நான் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி திகைத்து கொண்டிருந்தாருங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் தாமே அவர்களோடு இருந்து சர்வ வல்லமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கட்டளையிட்டு அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னைக்கு நீர் எங்களுக்கு சர்வ வல்லமையுள்ளவராய் ஆண்டவரே வெளிப்பட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை ஆண்டவரே நாங்கள் செய்கிற காரியங்கள் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.